ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய் தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று மார்கழி மாத பிறப்பு, தனுர் மாச பிறப்பு நாள், சிவபுண்ணிய கால நாள், சுவாதி நட்சத்திர நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை ஸ்ரீ அபயாம்பிகை சமேத மாயூரநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 1ஆம் நாள். இன்று முழு நாளும் துவாதசி திதி உள்ளது. இன்று மாலை 4:28 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:22 வரை அமிர்த யோகமும், மாலை 4:28 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் காரிய அனுகூலம் இருக்கும். இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி ஒரு ப்ரோக்ரஸையோ இல்லை காரிய அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்கள், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் உண்டு. ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான சர்வீசஸில் இருப்பவர்கள், ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஆண்களை பொறுத்தவரையிலே பணப்புழக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்திலே குதூகலமான நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை பண்ணுவீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷாப் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். பள்ளி மாணவர்களாக இருக்கலாம், மெடிக்கல் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸு கூட அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல், கிண்டர் கார்டன், பிரைமரி ஸ்கூல், க்ரஷ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். காதல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கட் டவுன் பண்ணுங்க. அதே மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், ஃபேக்ட்ரி, ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஃப்யூச்சரை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணிப்பீங்க. ஜாபை பொறுத்தவரையில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அல்லது சர்வீஸில் இருப்பவர்கள், குறிப்பாக இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கல்யாணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக
ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிக்கல் லைன்லேயோ வோக்கல் லைன்லேயோ சிங்கராக இருப்பவர்கள், மியூசிக் பேண்டில் இருப்பவர்கள், தவில் நாதசுர கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், செண்டை வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு வர்ற மாதங்களில் சுபகாரியங்கள் பண்ணுவதற்கான புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்ணுற பேசுகிற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. சீக்ரெட்டான விஷயங்களில் பப்ளிக்கில் பேசுகிறது கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சிலருக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் சம்பந்தமான ஸ்காலர்ஷிப் அல்ல அட்மிஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள் இருக்கின்ற கேது பகவானால் சில காரிய தடைகள் ஏற்படும். ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ண முடியாமல் இருக்கும். 2-3 தடவை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுற மாதிரி, இல்லை ஸ்ட்ராட்டஜியை மாற்றுற மாதிரி கூட இருக்கும். ஆடிட்டராக இருக்கவர்கள், அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்த சில காரியங்களை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும். வெஹிக்கிளை மாற்றுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அல்லது வெஹிக்கிளுக்கு பண்ண வேண்டிய சில ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னி ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். நம்ம நினைக்கிற காரியம் உடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மனசுல ஓடும். சந்திர பகவானால் சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க. காதல் விஷயத்தில் கவனம் தேவை, அவசரப்பட வேண்டாம். ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவர்கள், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணுவர்கள், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள், பிரின்சிபல், டீன், ஹெச்ஓடி, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், ட்ரைனராக, ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்கள், கோச்சாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டிலே சொத்து சம்பந்தமான அல்லது பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாரும் உட்காந்து பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல நியூஸ் சேரும். அதுக்கு சந்திரனுடைய அனுகூலமும் உங்களுக்கு உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் அமைதியாக இருப்பீங்க. காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி பண்ணிக்கிங்க. வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, சிறப்பான நாள். சில விஷயங்களை போராடி ஜெயித்து காட்டுவீங்க. அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். மளிகை வியாபாரம், எண்ணெய் கடை, அரிசி கடை, ரைஸ் மில், ஆயில் மில், அதே மாதிரி நாட்டு மருந்து கடை,
பூஜை பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க. ரொம்ப விஷயங்களை பெருசாக மனசில் போட்டுக்காதீங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாலை நேர பிரயாணங்கள் பயணங்களை முடிந்தால் தவிர்க்கிறது நல்லது. வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க, மனசை ஒரு இதில் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், நன்மைக்கே அப்படின்னு எடுத்துங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கோபம் வரணும், ஆனால் அது லிமிட்டாக இருக்கணும். எந்த சிச்சுவேஷனில் வர்றதுங்கிறது முக்கியம், யார் மேலே வருதுங்கிறது முக்கியம். இல்லைன்னா அந்த கோபத்துக்கு வேல்யூ இருக்காது. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனசில் ஒரு தெம்பு, நிம்மதி வரும். அப்பா தப்பிச்சிட்டேனே அப்படின்னு நினச்சிப்பீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபர்னிச்சர், பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, வெசல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே உற்சாகமாக இருப்பீர்கள். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, சந்திர பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். இடுபறியாக அந்த சில காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். குறிப்பாக கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும், டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் கோச், டாட்டூ சென்டரில் வேலை செய்கிறவங்க, லைஃப் கோச்சாக இருப்பவர்கள், கன்சல்டன்சி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். செகண்ட் ஹேண்டில் கார், பைக் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் அறிவுத்திறன் வளரும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் அமைதியாக இருந்து சாதிப்பீங்க. ஜாபை பொறுத்தவரையில் எஜுகேஷன் கன்சல்டன்சியில் வேலை செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக, கெமிக்கல் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. செகண்ட் ஹேண்ட்ஸ் கார், பைக் சேல்ஸ் பண்ணுபவர்கள், கமிஷன் ஏஜென்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களையோ அல்லது உங்கள் நண்பர்களையோ சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்களில் பங்கு பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும். ஏழரசு நடந்தால் கூட சில நல்ல விஷயங்கள் அப்பப்போ உங்களுக்கு நடக்கும் மற்ற கிரகங்களால். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சமூகத்தில் நல்ல பேர் உள்ளவர்களுடைய சில நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். டிவி சேனலில் வேலை செய்பவர்கள், ரேடியோ சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. பெண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே கவனம் தேவை. ஆண்களை பொறுத்தவரையிலே சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. மாலை நேரத்து பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை, நிதானம், அமைதி தேவை. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீல் பண்ணுறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.